நேயர்களே, இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான செய்தி, திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஒரு கட்சி நடத்துகிறதா அல்லது திமுகவை தோல்விக்கு கொண்டு செல்கிற நடவடிக்கைகளை கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எடுத்திருக்கிறார்களா என்பது நம்மை விட மு.க. ஸ்டாலினுக்கு பெரும் கவலையாக இருக்கிறது. திமுகவினர் காலை எழுகின்ற போது என் கட்சியினர் என்ன செய்வார்களோ என்ற கவலையோடு தான் நான் எழுகிறேன் என்று அவர் சொன்னதை மற்றொரு முறை நாம் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக தாம்பத்தியம் என்கின்ற அந்த உடலுறவை அல்லாமல் விபச்சாரத்தோடு ஹிந்து மத அனுஷ்டானங்களான சைவம் வைணவத்தை ஒப்பிட்டு மட்டுமல்ல, ஒரு விபச்சார பெண்ணோடு செல்கின்ற ஒருவன் அவனுக்கு 2 நிலைகள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் விரிவாக பேச முடியாது. ஒரு பெண்ணோடு அவன் இந்த மோசமான செயலிலே கள்ளத்தனமாக ஈடுபடுகிற போது இந்த 2 ஸ்டைலில் ஒரு ஸ்டைலுக்கு 5 ரூபாய், இன்னொரு ஸ்டைலுக்கு 10 ரூபாய் என்று சைவத்தையும் வைணவத்தையும் தரக்குறைவாக பேசுகிற மனோநிலை பொன்முடிக்கு எங்கிருந்து வந்தது? தான் ரொம்ப கேள்வி. தோழர்களே, எல்லா மதங்களும் ஒவ்வொரு அனுஷ்டானங்களை, ஒவ்வொரு சாஸ்திரங்களை, ஒவ்வொரு சடங்குகளை தன்னில் உள்ளடக்கியது. உலகத்தில் உள்ள எல்லா மதமும் அப்படித்தான். ஆனால் பொன்முடி போன்றவர் தாங்களை ஹிந்து மதம் என்று அழைத்து கொண்டாலும், பெரியாருடைய திராவிட இயக்க சிந்தனைகளின் பால் அவர் தன்னை உருவாக்கி கொண்டாலும், திருவாரூர் தங்கராசுடைய விழாவிலே அவர் பேசலாம். எவ்வளவோ பேசுவதற்கு விஷயம் இருக்குது. திராவிட இயக்க சிந்தனைகளை பேசுவதற்கோ, பெரியாரை பற்றி பேசுவதற்கோ, தங்கராசுடைய கருத்துக்களை பேசுவதற்கோ, இங்கர்சாலுடைய கருத்துக்களை பேசுவதற்கோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கல்வியாளன், பேராசிரியர் 1980 செஞ்சி ராமச்சந்திரனுடைய சீடர், இதுகாரம் அசைக்க முடியாத ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறார். ஸ்டாலினுக்கு அடுத்த வரம்புக்குள்ளே வரக்கூடியவர் துரைமுருகன், இவரெல்லாம் முக்கியமான ஆளுமைகள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர், ஒரு பேராசிரியர், 3ஆம் தர பேச்சாளனை போல் சைவத்தையும் வைணவத்தையும் இப்படி பேசுவது எப்படி என்று கேட்க முடியவில்லை. இந்த செய்தியை 5 நாட்களுக்கு அப்புறம்தான் வந்திருக்கிறது. அது வரைக்கும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி பேசியிருக்கிறார் ஏப்ரலில். நேற்று வெளிப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டு விட்டார். அவர் இருந்த பதவி ரொம்ப திமுகவினுடைய ரொம்ப ஒரு மிக முக்கிய ஆலோசனை குழுவில் மிக முக்கிய பதவி என்று சொல்லப்படுகிறது. திருச்சி சிவா அந்த இடத்திலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அவசரகதியில் சென்னைக்கு வரப்போகிறார். உண்மையிலேயே இவர் இப்போ தான் பேசினாரா அப்படின்னா இப்போ இல்லை. ஏற்கனவே ஓசி பஸ்ஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். என்னமோ பொன்முடியினுடைய அப்பா வீட்டு சொத்திலிருந்து பஸ்ஸை ஓட்டின மாதிரி அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிப்பு செய்கிறது. அந்த பெண்கள் வந்து கேட்டால், நீ எல்லாம் ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்க, இது கருணாநிதியுடைய துட்டு அல்ல, பொன்முடி வீட்டு துட்டு அல்ல, இது மக்களின் துட்டு. தனது வரிப்பணத்தில் உலகம் முழுவதும் மக்களுக்காக கொடுக்கிற ஒரு இலவசம் அல்ல, அது மக்களுக்கான உரிமை. அந்த உரிமையை ஓசி என்று சொல்ல முடியாது. அவர் வீட்டிலேருந்து கொடுத்தா ஓசி, இது ஓசி அல்ல. அவருடைய பணத்திலிருந்து கிடைத்த லாபத்தை மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஒரு பேராசிரியர் பொன்முடி ஓசி தானே அப்படின்னு சொல்லி 2வது சர்ச்சையில் அவர் மாட்டினார். ஏற்கனவே RN ரவி சட்டமன்றத்தில் கவர்னர் RN ரவிக்கும் இவருக்கும் கருத்து மாற்றம் வரும்போது கவர்னர் வெளியேறுகிறார். இவர் உடனே ஓ அப்படின்ற மாதிரி கையை காட்டி பேசினது, இது உடல் மொழி. இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழலில் அவர் வந்தது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இவர் இப்படி மட்டும் இல்லைங்க, பல முறை இப்படித்தான் இவர் பேசுகிறார் என்று இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதை போன்று புயல் காற்றில் 2024ஆம் ஆண்டு இவர் சென்றிருந்தார். அங்கே சென்றிருந்த போது கொஞ்சம் கூட்டத்தில் ஏழை பெண்கள், விளிம்பு நிலை மக்கள் கொஞ்சம் இருப்பார்கள். அதுக்கு ஒரே கோபப்பட்டு அப்படி தள்ளி ரொம்ப அசிங்கமாலாம் பேசினார். அதுவும் பரபரப்பாச்சு. இதே பொன்முடி தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்டர்வியூ நடக்குது விழுப்புரத்தில். மஸ்தான் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க அப்படி மைக் எடுத்து போயா அப்படின்ற மாதிரி, நான் பேசுகிறேன்ன மாதிரி கேவலமாக ஒரு நடவடிக்கை, அநாகரிகத்தினுடைய செயல்பாடு. இதுதான் பொன்முடி. இது பொன்முடிக்கு ஒன்று விட்டாச்சு.
ரெண்டாவது, நம்ம துரைமுருகனுக்கு வந்துடும். துரைமுருகன் நேற்று பொன்முடியை பதவி நீக்கம் செய்யப்பட்ட உடனே அவர் சொல்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளே நான் வேறு விதமாக சொல்லிட்டேன். அதை நம்ம அப்படியே சொல்லக்கூடாது. ஒருவர் பார்வையற்றவராக இருப்பார், கால் நடக்க இயலாதவராக இருப்பார், ஊனமுற்றவர்களை அப்படி சொல்லக்கூடாது. இவர் பேர் சொல்லி கொச்சியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார். நான் என்னுடைய தலைவனால் வளர்க்கப்பட்டவன், அப்படிப்பட்ட கருணாநிதியுடைய வளர்ப்பாகி நானே இப்படி பேசிவிட்டேனே என்று அவர் சொல்லுகிறார். இந்த வருத்தமெல்லாம் உண்மையான மனரீதியான வருத்தம் அல்ல. பதவி போயிருங்கிறனால. உங்களுக்கு எனக்கு பதவி 84 வயசு ஆயிட்டு, இழைக்கிறது உடல் முழுவதும், டை அடிச்சுட்டு எதுக்கு உனக்கு 84 வயசுக்கு அப்புறம் பதவி அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கிறார்கள். அப்படி இருந்தால் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்க முடியாத. கையில் கனிம வள கொள்ளை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவி வைத்திருக்கிறீர்கள், அதை விட்டு போக மனசு இல்லை, கடைசி வரைக்கும் இருக்கணும். இதுதான் உச்சபட்சம். இதெல்லாம் கருணாநிதியினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தெரியும். ஆனால் அவர் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னால் இவரையும் பதவி நீக்கி விடுவாங்களோ என்று ஒரு அச்சம். இதே துரைமுருகன் தான் சொன்னார், 100 ரூபாய் 1000 ரூபாய் கேட்டால் உனக்கு 1000, உங்கள் ஆத்தாவுக்கும் 1000 என்றார். இதெல்லாம் என்ன வார்த்தை? இதெல்லாம் கலவைக்கலாம். ஒரு பெண் கேட்டால் உனக்கு 1000 உண்டு, உங்கள் ஆத்தாவுக்கும் 1000 உண்டு. இது என்ன வார்த்தை? இதெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி பேசுகிறதா? அதுவும் 84 வயசு பெரிய மனுஷன் பேசுகிறதா? படித்தவனா இவரெல்லாம்? இப்படி மக்கள் கேட்கிறார்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நாம் பேசவே முடியாது. ரொம்ப 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 மோசமான ஒரு ஆசாமி. அவருடைய வார்த்தைகளெல்லாம் காதில் கேட்குறதே மகா பாவம். அவரையும் மன்னித்து மறுபடி கட்சிக்குள்ளே சேர்த்துருக்கார் ஸ்டாலின்னா, இந்த கட்சிக்கான மதிப்பீடு என்ன? அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ கேவலமானது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த நடிகையெல்லாம் பார்த்து, அந்த அம்மா அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு, அவங்களெல்லாம் அப்படி இப்படி பொது மீட்டிங்கில் இந்த செய்தி சாதிக்கணும் ஒருத்தன். அப்புறம் கோவி செழியன், அவர் கூட இன்றைக்கு மிக முக்கிய பதவியில் இருக்கிறார். அவரும் இப்படித்தான் பேசினார். ஆக திமுக இது ஒரு கலாச்சாரமாகவே தெரிகிறது. இது ஆரம்பத்தில் திரு கருணாநிதி அனந்தநாயகி பேசிய விவகாரம் இப்பொழுது பேச்சுக்கு எடுக்கப்படுகின்றது. திராவிட நாடு குறித்து அனந்தநாயகி கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாமல் பாவாடை நாடா அது இதெல்லாம் பேசினார்கள் 55 வருஷத்துக்கு முன்பு. எப்போ பார்த்தாலும் செக்ஸு கொச்சை அதெல்லாம் தேவையில்லை. இந்து மக்கள் அவர்கள் நம்பிக்கை பட்டை போடுவது, சைவம் வைணவம், they would have a kind of the different perception. எந்த மதத்தில் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாமில் 1008 பிரச்சனைகள் இருக்குது. ஷியா பிரிவு இருக்கிறார்கள், சுன்னி பிரிவு இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தௌஹீத் அமைப்புகள் இருக்கிறார்கள், சப்லிக் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களில் கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்க, சிரியன் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, ப்ராட்டஸ்ட் சவுத் இந்தியன் சர்ச் ஆஃப் இது இருக்குது, நிறைய பெண்டிகாஸ் இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் மாறுபட்ட சிந்தனைகளும் கலாச்சாரமும் உண்டு. அதை பேசுறதுக்கு பொன்முடிக்கு அர்த்தம் இல்லை. நீ இந்து மதத்தை விட்டு வெளியே போயிட்டானா போயிடணும். இந்து மதத்தை பற்றி பேசக்கூடாது. பேசலாம், அறிவுபூர்வமாக பேச வேண்டும். விபச்சாரி வீட்டுக்கு போனோம், அவளுக்கு காசு இவ்வளவு, இன்னென்ன பொசிஷனில் நின்று அவளோடு நான் உறவைத்து கொண்டால் என்ன கேஸு, அதற்கு சைவம் வைணவம் என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனமான பேச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சீசன் அலை மாறுகிறது. இந்த மோசமான ஆட்களை, மாற்றுத்திறனாளிகளையும் குறித்தெல்லாம் பொதுமக்களை குறித்து பேசுகிற இவர்களை வைத்தால் மக்கள் திமுகவை முடமாக்கி விடுவார்கள். மாற்றுத்திறனாளிகளை முடன்னு சொன்னார் இல்லையா, திமுக முடமாகிவிடும். இப்பொழுது இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 10ஆம் தேதி தாண்டி போய்விட்டது. அடுத்த ஏப்ரல்லாம் எலெக்ஷன் வந்துடும். உச்சபட்ச போராட்டமாக இருக்கும். அப்போ ஒரு வருஷம் கூட இல்லை. இந்த ஒரு வருஷம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பேசினா ஸ்டாலின் கடும் சினத்தில் இருப்பதாக ஆதாரமான செய்திகள் வெளியாகிருக்கிறது. சினம் என்றால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சினத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். தன் கட்சியை நடு ரோட்டில் சந்தையில் இழுத்து விட்டுருவானோ இவனெல்லான்ட்டு. ஏற்கனவே இவருடைய பெண்டாட்டியும் விசாலாட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு 3 ஆண்டுகள். கணவனும் மனைவியும் ஐயா எங்களை காப்பாற்றுங்க வயசாச்சுன்னு கொஞ்சினாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு தொடரலாம் என்ற கருணை அடிப்படையில் தொடர்கிறார். இப்போது அநேகமாக அவர் மந்திரி பதவியிலிருந்து இறக்கப்பட போகிறார். அதிலிருந்து சந்தேகமும் இல்லை. இது ஒரு டீப்பாக ஆழமான ஒரு டிஸ்கஷன் போய்கொண்டிருப்பதாகவும் செய்தி வருகிறது. ஆனால் எப்படியோ அவரை சமாதானப்படுத்திவிட்டால் கட்சி தோல்வியடைந்துவிடும். மக்களை வெற்றியடைய வேண்டுமென்றால் பொன்முடி கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். பொன்முடி மட்டுமல்ல, துரைமுருகனும் நீக்கப்பட வேண்டும்.
மன்னிப்பு கேட்டாலும் அவருக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பான கடும் பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை எல்லாம் மூன்றாம் தரக்குறைந்த பேச்சாளர்களுக்கு எப்போதும் எங்களுக்கு இடமில்லைன்னு சொல்லணும். ஒரு சிறைத்துறை பெண்ணை பார்த்து பேசுகிறது, அவன் மகளை பார்த்து பேசுகிறது, முன்னாடி உள்ள உறவுகளை பார்த்து பேசுகிறது, இதெல்லாம் உனக்கு என்ன என்ன ரைட்ஸ் இருக்குது சார்? சார் இதெல்லாம் ரைட்ஸ் கிடையாது சார், அப்படிலாம் பேசக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை, கண்ணியம், பெட்ரூம் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறதுக்காக நமக்கு அரசியலமைப்பு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மதங்களையும் மேன்மைப்படுத்தணும். இந்து மதத்தில் ஏராளமான ஒரு அவங்களுக்குள்ள ஏராளமான சடங்குகள் இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிரு. இந்து மதத்துக்குள்ளே குறை சொல்லிகிட்டு இருக்காது. ஏன் இந்து மதத்தை குறை சொல்கிற? உனக்கு தான் பிடிக்கல, அதில் சாதிய கட்டமைப்பு பிடிக்கல, சனாதன கட்டமைப்பு பிடிக்கல, வெளியே போயிரு. மறுபடியும் இந்து மதத்தை பற்றி பேசாத. பெரியாருடைய கொள்கை எடுத்துக்கிறேன், நான் பூசாரி அம்பாளா பேசுவது, அம்பாள் எந்த காலண்டா பேசுவாள் என்று அதை சாண்டி போறியா? அம்பாள் மேல் நம்பிக்கையில் போயிரு. ஜீசஸை நம்பல போயிரு. முகமது நபியை நம்பல போயிரு. ஓரிரை தத்துவம் இல்லை, எல்லாமே இயற்கை, அதை பற்றி மட்டும் பேசு. யார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை நம்பிவிட்டு, யார் சிலைகளை நம்புகிறார்களோ அவர்கள் சிலைகளை நம்பட்டு, யார் சிலை வழிபாட்டை மாறுகிறார்களோ அவர் மாறட்டு, யார் ஜீசஸை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறாரோ ஏற்றுக்கொள்ளட்டு. உனக்கு என்ன பிரச்சனை? பொன்முடிக்கு நீ தான் இந்து மதத்தை விட்டு போயிட்டீங்களே, இந்து மதத்தை பற்றி வைணத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க? இந்து மதத்துடைய சைவத்தை பற்றி உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதை நம்புறாம செஞ்சுட்டு போகிறான். உனக்கு என்ன இருக்குது? ஆடை இருக்கிறான், மாடை இருக்கிறான், கோழி இருக்கிறான், அவன் இல்லையா, அவன் அகோரியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அவர்களுடைய விவகாரம். நீங்கள் அதை திருத்துவதற்கு உங்களுக்கு நம்பிக்கைன்னா அது பேசக்கூடிய மொழி இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது. ஒரு பேராசிரியர் இவ்வளோ பெரிய மனுஷன், அது தண்டனை கைதி, இன்றைக்கி அவர் ஜாமீனில் இருக்கக்கூடிய ஒரு கைதி தான், ஒரு குற்றவாளி, குற்றம் தீர்ப்பளிக்கப்பட்டவர். இப்பொழுது அவர் பிணையில் இருக்கிறார், அப்படி தான் சொல்ல முடியும். இதுக்கு அப்புறமும் பேசியிருக்கிறாருன்னா ஒன்று அவருக்கு மனப்பிராந்தின்னு சொல்லுவாங்க, மனப்பிரளயம், தடுமாற்றம், ஒரு விதமான பைத்தியக்காரத்தனம் இருந்திருக்கலாம். ஆகவே அவரை நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படித்தான் நாம் நம்ப வேண்டி இருக்கிறது. ஒரு காலம் சமூகங்களில் அமைதி கெடுக்கக்கூடிய எந்த ஒரு அறிவாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நாம் எப்பவுமே சாதி மதத்துக்கு எதிரானவர்கள். எந்த மதத்தையும், எந்த சாதியும், எந்த குலத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது. அனைத்து மனிதர்களும் ஒரே மூலம்தான். அதைத்தான் திருப்பி நான் இந்த செய்தியினுடைய உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சமாதானமும் அன்பும் நிலைத்திருக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா ஸ்டாலின்? இல்லை என்றால் மாறி வரும் கிளவுட்ஸ், மேகங்களுடைய திமுக காணாமல் போகிற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த செய்தியில் உங்களுக்கு புரிந்துரையாக நான் இதை வைக்கிறேன்.